வணக்கம் நேயர்களே. நாட்டில் யுத்தம் இல்லை, பிறகு எதுக்கு இராணுவத்துக்கு காணி? பஸ் டிப்போக்கு பின்னால் இருக்க 2 காணி ஆமீன் வசம் தான் இருக்குது. எதுக்கு? முதல்ல எங்களோட அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டி வச்சிருந்தார். அதை இடிச்சு போட்டு காணியை வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், அந்த காணியை இராணுவத்திட்ட எடுத்துட்டு வேண்டி திரும்ப அந்த ஏக்கர் காணியில் சந்திரசேகரன் கட்டி வச்ச கலாச்சார மண்டபத்தை அவற்ற பேர்லேயே கட்ட வேணும். இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சொன்ன விஷயம் நாங்கள் சொன்னது போல, இராணுவத்தினர் வசமுள்ள காணி கிளிநொச்சி டிப்போவில் பின்னால் இருக்க 2 ஏக்கர் காணி அவன் வசம் இருக்குது. நாட்டில் பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை. அவர் இராணுவ சின்னமும் உண்டு, கட்டப்பட்டிருக்கு. அதில் அந்த இராணுவ சின்னத்தையும் உடைச்சிட்டு இராணுவ வசம் இருக்கிற காணியையும் வாங்கி முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரன் கட்டி வச்ச கலாச்சார மண்டபத்தை திருப்பி அவற்றை பேரில் கட்டுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதை ஸ்ரீதரன் முன்வச்சிருக்கிறார். இதுக்கு கடற்தொழில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணி இதுதான் என்று உறுதிப்படுத்துறதுல சில குளறுபடிகள் இருக்கு. அது ஒரு சரியான தீர்வாக கொண்டு குளறுபடி இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களில் இந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கலாம். நீங்கள் சொன்னது போல அந்த காணிக்கு இருக்கக்கூடிய இராணுவ சின்னத்தை அகற்றி அதை இடிச்சிட்டு அந்த காணியை நாங்கள் வாங்கி முன்னாள் அமைச்சிட்ட பேர்லேயே கலாச்சார மண்டபத்தை அமைச்சா கிளிநொச்சியில் ஒரு பயன் தர விஷயமாக அந்த மண்டபம் இருக்கலாம். கலாச்சார மண்டபம் என்பது கட்டாயமாக தேவை. ஏனென்று சொன்னால் கலையோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் ஒழுக்கமுள்ளவர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது கலைகளில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பாருங்கள், இந்தியாவில் உள்ள எல்லா ஊடகங்களும் பெரும்பாலும் கலைத்துறைகளை வளர்ப்பதற்கான முயற்சிகளை முழுவதிலுமாக ஈடுபட்டு அதில் தங்களுடைய எல்லா விடயங்களையும் கோடியான பணத்தை கொட்டுவதற்கு காரணம், கலையோடு இணைந்த சமூகம் ஒரு நாளும் கெட்டுப்போனது கிடையாது. எனவே கலை வாழ வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது தென்னிந்திய ஊடகங்களை பார்த்து எத்தனையோ உங்களுடைய பிள்ளைகள் 4 வயது 5 வயதுகளில் எல்லாம் கலைகளை கற்க ஆரம்பிக்கின்றார்கள். முன்னொரு காலம் இருந்தது, ஏதாவது விருப்பம் இருந்து கலைகளை படிக்க வேண்டும் என்று கேட்டால் கூட எங்களோட வீடுகள் சொல்லுவாங்க, படிக்கிற வேலையை பேர், தேவையில்லா வேலையை விட்டு பிறகு ஆடலாம், பாடலாம், அது செய்யலாம், இது செய்யலாம். இப்போ புத்தகத்தை படித்து கெம்பஸு போகிற வேலையை பேர், கெம்பஸு போய் முடியும் என்னென்னு செய்யும், கெம்பஸு போய் என்ன பண்ணுறான்னு செய்யணும்னு சொன்னால் கெம்பஸ் முடியும் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வயசு வந்துடும் இல்லையா? இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வாழான பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ இந்திய ஊடகங்களை பார்த்து படிப்போட சேர்த்து கலைகளுக்கும் பெற்றோர்கள் நேரம் ஒதுக்குகிறார்கள். வரவேற்கத்தக்க விஷயம். எனவே இந்த விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் டிப்போக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காணியை வாங்கி கலாச்சார மண்டபத்தை அமைச்சு கலையோடு பயணிக்கலாம் என்ற முடிவு எடுத்திருக்கிறார். மேலும் வரவேற்கத்தக்க விஷயம். எனவே இந்த முயற்சி வெற்றியளிக்குமா இல்லையா என்ற விஷயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இராணுவ வசமுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு இராணுவம் சம்மதிக்க வேண்டும், உயர் அதிகாரிகள் சம்மதிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த நினைவு சின்னத்தை அளிப்பது தொடர்பான விடயங்கள் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி அளித்தால்தான் கலாச்சார மண்டபம் கட்டப்படலாம் தொடர்ந்து. இல்லையென்றால் இப்படியே போகும். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விஷயம் சொல்லியாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.